வெல்கம் டு வாகை மலையல்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு மூலிகை பிளான்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன பிளான்ட்னா, இதான் தூதுவளை பிளான்ட். இது கொடி வகை சார்ந்தது. இந்த மூலிகைக்கு கற்பக மூலிகைன்னு பேர். இதுக்கு இன்னொன்று பேர் சிங்கவல்லி பிளான்ட்னு சொல்லுவாங்க. இந்த மெடிசினல் பிளான்ட்டில் கால்சியம், புரதம், இரும்பு சத்து நிறையவே இருக்குது. இது எலும்பையும் அப்புறமா பற்களையும் ஸ்ட்ராங் பண்ணும். வாதம், கப நோய்களுக்கு சிறந்த நிவாரணி. பவுடர் பண்ணி தேனில் கலந்து சாப்பிட்டு வந்தா இரும்பல், சளி குணமாகும். இது இம்யூனிட்டி பவரை ரொம்ப அதிகப்படுத்தும். இதோட ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா பர்பிள் கலரில் இருக்கும். இந்த இலையை பறித்து துவையல் பண்ணி சாப்பிட்டு வரலாம். இலையில சின்ன சின்ன முள் இருக்கும். நம்ம நிழலில் கொஞ்ச நேரம் காய வச்சுட்டு அப்புறமா துவையல் பண்ணால் அந்த முள்ளெல்லாம் கொட்டிடும். இதோட ஸ்டெம்மை கட் பண்ணி வச்சாவே வந்துடும். ஈஸியாக வளரக்கூடிய ஒரு தாவரம். இலைகள் தூவி விட்டும் இதை நம்ம வளர்த்தலாம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், காய் நிறைய விட்டுருக்கு. இந்த பூ நிழல்ல காய வச்சு பவுடர் பண்ணி பாலில் கலந்து குடிச்சிட்டு வந்தா இருமல், மார்பு சளி நீங்கும். இந்த பூவை பாருங்க. இந்த காய்களை பறித்து ஊறுகாய், வற்றல் செய்யலாம். இந்த காய்கள் கண் நோய் நீக்கும். இந்த இலையில பாருங்க நிறைய முள் இருக்கு. இந்த கொடி இப்போ எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு பார்க்கலாம். காலையில் பார்த்தீங்கன்னா இந்த பூ நல்லா பூத்துருக்கும். ஈவினிங் டைமில் இந்த பூ சுருங்கியிருக்கும். இப்போ இந்த பிளான்ட் ஃபுல்லாக பாருங்கள். இவ்வளோ மெடிசினல் பர்பஸ் இருக்கிற இந்த பிளான்ட்டை கண்டிப்பாக நீங்களும் இது உங்கள் வீட்டில் வளர்த்துங்க.